இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாசத்துல அதிகமா அப்லோட் செய்யப்பட்ட டாப் 2 கிரெடிட் கார்டோட டீட்டெயில பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்மள்ல நெறைய பேர் வந்து நெறைய டைம் நெறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி ரிஜெக்டட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொல்ற இந்த பர்ட்டிகுலர் 2 கிரெடிட் கார்டுல ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாசத்துல இது வந்து அப்லோட் ஆகுறதுக்கும் நெறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிரெடிட் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து அப்லோடு வந்து பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த கிரெடிட் கார்டு பத்தின டீட்டெயில வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த மாசத்துல அதிகமா அப்லோட் செய்யப்பட்ட கிரெடிட் கார்டில் ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நியூ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாடா நியூ ப்ளஸ் கிரெடிட் கார்டு இல்லைனா இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு. ஸோ இந்த 2 கிரெடிட் கார்டில் எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி இந்த மாசத்துல அதிகமாக அப்லோட் செய்யப்பட்ட கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவ்ட் ரேட்டில் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கிரெடிட் கார்டு இந்த மாசத்துல நிறைய பேருக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில். அடுத்த செகண்ட் கிரெடிட் கார்டு வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டோசியன் பேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைகர் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த மாதம் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டோட அப்ரூவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ்டும் ஆயிருக்குது. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். உங்களுக்கு எந்த ஒரு டார்கெட் அமௌண்ட்டுமே இருக்காது. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து இண்டோசியன் பேங்க்ல கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த 6 மந்த்தில் உங்களுக்கு கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி பர்சனல் லோனும் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் பர்சனல் லோன் வந்து எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லோயஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட்டில் அதே மாதிரி வந்து ரொம்பவே லோயஸ்ட்டான ப்ராசஸிங் ஃபீல இல்லை நீங்கள் வந்து பர்சனல் லோன் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் வந்து இதில் வந்து கிடைக்கும். இந்த கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ப்ரீமியம் லெவல் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஆஃபரும் அடிக்கடி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி டாடா நியூவோட கிரெடிட் கார்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து நிறையவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ எல்லாம் கிடையாது. இந்த கிரெடிட் கார்டில் ஜாயினிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 0. நீங்கள் இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு வாங்கினாலும் சரி இல்லை ப்ளஸ் கிரெடிட் கார்டு வாங்கினாலும் சரி 2 கிரெடிட் கார்டுக்குமே உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ மட்டும் கிடையாது. ரெனிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ ரெனிவல் ஃபீ வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1499 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து ப்ளஸ் கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 499 ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் ரெண்டுக்குமே அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் உங்களுக்கு ரெனிவல் ஃபீ அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும். இதில் வந்து ப்ளஸ் கிரெடிட் கார்டில் வந்து உங்களுக்கு ரெனிவல் ஃபீ வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகவே வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் 10% வரைக்கும் இவங்க வந்து காயின் வந்து கொடுக்குறாங்க. அந்த 10% டிஸ்கவுண்ட்டை வந்து காயினாக வந்து கொடுப்பாங்க. நம்ம அதை வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். ஒரு காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து கேஷ்பேக் அந்த காயின் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து டாடா பிராண்டோட டையப்பில் இருக்கக்கூடிய பிராண்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் 5%, ப்ளஸ் கிரெடிட் கார்டில் 2% வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும். கேஷ்பேக் காயினாக தான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமாக பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுவீங்களா, அந்த மாதிரியான பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் 5%, ப்ளஸ் கிரெடிட் கார்டில் 2% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் காயின் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி யூபிஐ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் பண்ணக்கூடிய யூபிஐ பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5% இன்ஃபினிட்டி கார்டில், ப்ளஸ் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து கொடுக்குறாங்க. இதை தவிர நீங்கள் டேரெக்டாக கூகுள் பே, ஃபோன்பேயில் வந்து இந்த கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் 0.5% வரைக்கும் கேஷ்பேக்கும், அதே மாதிரி ப்ளஸ் கிரெடிட் கார்டில் 0.25% வரைக்கும் கேஷ்பேக்கும் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர மற்ற இடங்களில் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் 1.5%, ப்ளஸ் கிரெடிட் கார்டில் 1% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 2 கிரெடிட் கார்டுமே வந்து லான்ச் ஆக்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் அவைலபிளாக இருக்குது. 4 இன்டர்நேஷ்னல் லான்ச் ஆக்சஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ப்ளஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. 4 டைம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் அவைலபிளாக இல்லை. அதே மாதிரி ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரெடிட் கார்ட்லையுமே 1% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் பேமெண்ட் வந்து பண்ணால் போதும். இந்த பெனிஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐயில் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம், ஏடிஎம்மில் பணம் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம்.
கிரெடிட் கார்ட்லேருந்து 2 பேமெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ரூ. 2500 மேலே நீங்கள் வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ண எந்த ஒரு அமௌண்ட்டையும் மொத்தமாக ரீபேமெண்ட் எதுவும் பண்ண முடியலைன்னா அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இந்த கிரெடிட் கார்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நம்மளோட செகண்ட் கிரெடிட் கார்டு. செகண்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைகர் கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் லைஃப் டைம் ஃப்ரீயாக இந்த கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. எந்த ஒரு ஆனுவல் டார்கெட்டும் வந்து இருக்காது. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ₹100 உங்களுக்கு 6 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஃபாரின் கரன்சி மேக்கப் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1.5% மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. மற்ற கார்டில் வந்து 3.5% நார்மலாக சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஃப் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ஃப் கேம் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பெனிஃபிட்டாக இதில் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதுலேயுமே வந்து லான்ச் ஆக்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு குவார்ட்டர் இயருக்கு 2 டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே இது இன்டர்நேஷனல் ஆக்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இயருக்கு வந்து 2 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து புக் மை ஷோவில் நீங்கள் மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அனதர் 1 டிக்கெட் வந்து டோட்டலாக ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பெனிஃபிட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி 6 மந்த்துக்கு ஒருக்க இந்த ஒரு பெனிஃபிட்டை உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரை நீங்கள் ஒன்ஸ் கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பர்சனல் லோன் இல்லை இந்த கிரெடிட் கார்டு அப்கிரேட் வந்து பண்ணுறது, கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, இது மாதிரியான பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கிரெடிட் கார்டுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் ட்ரை பண்ணலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கிரெடிட் கார்டுக்குமே வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ டாடா நியூ கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ண மாட்டாங்க. பட் 1 லேக்குக்கு மேலே உங்களுக்கு வந்து இதில் அப்ரூவ்ட் ஆச்சு அப்படின்னா உங்களோட அந்த எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் சேலரிடுன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களோட கம்பெனி ஐடி கார்டு இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ண வருவாங்க. ஸோ கம்மியான அமௌண்ட் தான் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் இல்லாமல் இந்த கார்டு அப்ரூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் இந்த 2 கிரெடிட் கார்டில் எதுக்குமே ட்ரை பண்ணலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த 2 கிரெடிட் கார்டில் ஏதாவது கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.